Hello students, important 2 mark 3 mark series la 12th standard important problem நம்ம பார்த்துட்டு இருக்கோம். lesson number 3 ல example problem 3.8 என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத first கண்டுபிடிச்சலாம். நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா intensity of magnetization கேக்குறாங்க. அப்ப intensity of magnetization formula என்னது நமக்கு m is equal to கரெக்ட்டா magnetic moment correcta magnetic moment divided by magnetic moment divided by volume correcta இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஓகேவா இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு givenல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம் so compute the intensity of magnetization formula எழுதியாச்சு of the bar magnet whose mass ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்ப இந்த given parametersலாம் நம்ம எதில எழுதிடலாம் ஒரு டிஃபரண்ட் கலர்ல யூஸ் பண்ணலாம் so that உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் அப்படிங்கிறதுக்காக so mass ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா mass ஓட வேல்யூ 200 கிராம் அப்ப 200 கிராம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படினா 200 கரெக்ட்டா 200 into 10 to the power of minus 3 kilogram னு சொல்லலாமா எஸ் சொல்லலாம் கரெக்ட் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க magnetic moment சூப்பர் அது கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரைட்டா அப்ப அந்த magnetic moment ஓட வேல்யூ என்னது நமக்கு magnetic moment ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க magnetic moment is 2 ampere meter square ஓகே அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க டென்சிட்டி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க டென்சிட்டி கொடுத்திருக்காங்க அப்ப டென்சிட்டி உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க அது 8 கிராம் னு கொடுத்திருக்காங்க 8 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 அப்படினு கொடுத்திருக்காங்க இது எப்போது நம்ம எதில மாத்தணும் நம்ம ஆக்சுவலா எஸ் கரெக்ட் எதில மாத்தணும் நம்ம SI யூனிட்ல மாத்துவோமா அப்ப SI யூனிட்ல மாத்தும்போது இதோட வேல்யூ எவ்வளவு வரும் நமக்கு கரெக்ட் எவ்வளவு வரும் நமக்கு 10 power 8 into 10 to the power of கரெக்ட்டா -3 கிலோகிராம் போட்டுக்கிட்டோமா போட்டாச்சு அடுத்து இந்த சென்டிமீட்டர் கியூப்ல அத நம்ம மீட்டர் கியூபுக்கு மாத்தனா என்ன பண்ணுவோம் 10 பவர் என்னன்னு வரும் நமக்கு 6 மீட்டர் மைனஸ் 3 னு வரும் புரிஞ்சுச்சா ரைட் இப்போ இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஃபார்முலாவா தனியா தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் வால்யூம் நமக்கு ஸ்ட்ரைட்டா கொடுக்கல அப்ப வால்யூமை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா density equal to சரியா என்னது density is equal to mass divided by volume சரியா அப்ப density தான நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப volume equal to என்னன்னு வரும் நமக்கு volume equal to mass divided by density ஓகேவா சூப்பர் இது எழுதியாச்சு இப்போ நம்ம அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா மாஸ் ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க இப்போ என்ன பார்த்தோம் நம்ம 200 கரெக்ட்டா into 10 to the power of -3 எழுதியாச்சா divided by density ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 into 10 to the power of -3 into 10 to the power of என்னன்னு வரும் 6 னு வரும் கரெக்ட்டா எஸ் போட்டாச்சு அடுத்து இத நம்ம சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் இத சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம் இந்த 10 பவர் -3 மேல போச்சுனா 10 பவர் +3 ஆயிடும் அப்ப 10 பவர் -3 யும் இதுவும் அப்படியே என்ன பண்ணிடலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா ஓகே இப்போ 10 பவர் +6 மேல போச்சுனா 10 பவர் -6 அப்ப 8 ones are 8 200 எவ்வளவு வாட்டி அடிக்கலாம் நம்ம எவ்வளவு டைம்ஸ் அடிக்கலாம் நம்ம 25 டைம்ஸ் அடிக்கலாம் கரெக்ட்டா ஓகே அப்ப 25 into 10 to the power of -6 வால்யூம் தானே வால்யூமுக்கு என்ன யூனிட் போடுவோம் மீட்டர்
கியூப் போட்டாச்சா? ஸோ வால்யூம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா எழுதினோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? அதாவது இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். என்னது, மேக்னடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, மேக்னடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ, 2, கரெக்டா, டிவைடட் பை வால்யூம். வால்யூமுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, 25 இன்டூ 10 to the power of -6, கரெக்டா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get approximately 0.8, that is கரெக்டாக தான் வரும், 0.8 into 10 to the power of என்னன்னு வரும் நம்மளுக்கு, 5 அப்படின்னு வரும். 10 to the power of 5 என்னது, ஆம்பியர் மீட்டர் -1. ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது, நம்மளுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபைனலாக கண்டுபிடிச்சது. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறையா டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ப்ராப்ளமை நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த வால்யூம் மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, டென்சிட்டி மாஸ்ன்னு கொடுத்துட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு அதில் போய் மெயின் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு வாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்.